ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு தங்கலான் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்குறோம். ஸோ தங்கலான் படம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வந்துட்டு நான் பாரஞ்சித்தோட அடிப்படையில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ரியல் கேஜிஎஃபோட ஸ்டோரி. ஸோ ரியல் கேஜிஎஃப் இப்படி தான் இருந்துச்சு. ரியல் கேஜிஎஃப் நம்ம காமிக்க போகிறோம். தங்கலானே அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு சீன்ஸ்லாம் காமிச்சு ட்ரீசர்லாம் விட்டு நம்ம வந்து ஒரு ஹைப்லேயே வச்சுருந்தாங்க. அந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹைப் எல்லாம் அதிகரிச்சிச்சா குறைஞ்சிச்சா அப்படிங்கிறத வந்துட்டு ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த தங்கலான் படத்தை நம்ம வந்துட்டு பார்க்கும்போது இதுக்கு அந்த கேஜிஎஃபே பரவாயில்லையே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது அடுத்து வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ட்விஸ்ட் வரப்போது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டும் வந்துச்சு. ஆனால் அந்த ட்விஸ்ட் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி காமிப்பாங்க. அந்த ஸ்டோரி ஒரு பாஸ்ட் ஸ்டோரி காமிச்சிப்பாங்க. அந்த பாஸ்ட் ஸ்டோரி வந்து நம்ம பார்க்கும்போது வந்துட்டு ஓகே அப்படி அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே ஒரு ட்விஸ்டாக காமிக்கும்போது அப்படின்னு. ஸோ சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அப்படி தோணுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கதையை டெவலப் பண்ணி எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலும் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு அந்த எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. ஸோ ஆர்த்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அந்த ஆட்டி படைப்புல வந்துட்டு இந்த மாதிரி தங்கங்கள் ஒரு இடத்துல இருக்குது. பட் ஆனால் அந்த தங்கத்தை வந்து வெளில எடுத்து கொண்டு வரும்போது அது வெறும் இந்த களிமண்ணா மாறிடுது. ஸோ அதுக்கு என்ன காரணம், அண்ட் அதில் வந்துட்டு உள்ள இருக்கிற பேக்கேஜிங் என்ன, அண்ட் அதில் வந்துட்டு ஏன் இப்படி சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமையும் தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு சொல்லியிருந்தாங்க. பட் கிளியராக எனக்கு புரியல. செகண்ட் வாட்டி பார்க்கணும் போல. ஸோ அதனால் எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கதையில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்புட் லெவல் சேர்த்துருக்கலாமே. ஸோ ஒரு லாங்குவேஜை மாற்றி அண்ட் வந்துட்டு டபுள் ரோல் கொடுத்து, ஸோ ஒரு பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், ஸோ ஜென்மத்தெல்லாம் கொடுத்ததுக்கு பதிலாக கதையை கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. ஸோ கதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. பேசிக்கான பாயிண்ட் அதுதான். ஸோ என்னோட அதை வருத்தமும் அதுதான். ஏன்னா வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான் ட்விஸ்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த ட்விஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பொறுமை நம்ம இழந்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த பொறுமை இல்லை நம்மகிட்ட. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது. பட் ஆனால் பொறுமை கிடையாது நம்மகிட்ட. எனக்கு இருந்தது அதுதான். அப்படியே போயிட்டே இருக்குது. சரி அடுத்து என்ன வரப்போகுது, டக்குன்னு வாங்க கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி பெருசாக எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்துல அடிமைப்பட்டிருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் யாரும் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி இவங்களை பார்த்தா அவங்க பயப்பட்டு இருப்பாங்க மேலிடமா இருக்கிறவங்க. இந்த பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் எல்லாரும் ஒரு குறை சொன்னாங்க. என்ன அப்படின்னா என்னடா எல்லாரும் கடத்தல இந்த மாலை வந்துட்டு ஹைஜாக் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வந்து டூருக்கு வந்த மாதிரி ஒரு சுசாரிட்ட அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படி மாதிரி வந்துட்டு அந்த படத்தை அப்படி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் ஒருத்தர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனால் இவங்க அடிமைப்படுத்துன மாதிரி தெரியல. இவங்க பாட்டுக்கு பாட்டு பாடுறாங்க, இவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து நிற்கிறாங்க, 2 நாள் இவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இந்த பரதேசி படம் அண்ட் வந்துட்டு விக்ரம் சார்ல நடிச்ச சில படங்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு கொஞ்சம் அடிமைப்பட்டு அடிச்சு நொறுக்கி கொஞ்சம் துன்புறுத்தலை காமிச்சிருக்கலாம். அதை வந்துட்டு நம்ம எதிர்பார்த்து பார்க்குறோம். ஸோ அப்போ எதிர்பார்த்து பார்க்கும்போது வந்துட்டு இருந்திருக்கலாமே. அது ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் அது இருந்திருந்தா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு வேரியேஷன் வந்துட்டு அங்கே வெளில போவார். ஸோ ஒரு இடத்துக்கு தங்கத்தனுடைய போவாங்க. அப்போ அந்த இடத்துல வெளில போகும்போது அது வந்துட்டு பயங்கரமாக ட்விஸ்டாக இருந்திருக்கு. இங்கே வந்துட்டு இவன் எதுவுமே பண்ணல. அந்த ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஒரு அவன் தெரியல, அவன் பேர் தெரியல, வில்லன் மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஸோ அது ஒரு விஷயம் பண்ணாரு. ஆனால் அது வந்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் அது எல்லா படமும் நடக்குது. அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் அடிமைப்படுத்தி அவங்க வந்துட்டு சித்திரவதை பண்ணி இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தன் தெய்வமா வரான், அவன்கிட்ட இருந்து இவங்க வெளில எடுத்துட்டு போறாங்க, அங்க போனா அங்க இதை விட பயங்கரம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் இன்னும் இன்டெப்தா வந்துட்டு அந்த படத்துக்குள்ள கொஞ்சம் நம்மள சோகத்துல மூங்கடிக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் நல்லா இருந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பட் அந்த படம் வந்துருச்சு. ஆனா இந்த படத்தை நான் வந்துட்டு ஒரு இதாக பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு
நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே கதையை ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இந்த படத்தை நான் வந்துட்டு லேட்டாக தான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் போன படம் டிமாண்டி காலனி 2. ஸோ அதான் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்துட்டு ஏன்னா அந்த இதை பார்க்கும்போது வந்துட்டு ஓகே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஓகே இது என்ன கதை இருக்கோ ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 தான் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமா பிக் ஸ்க்ரீன் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தங்களானோட இது வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருக்கு. காரணம் வந்துட்டு நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா எதை சொல்ல வந்தாங்களோ அதை வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான், நம்மளுக்கு பழக்கப்பட்ட கதை தான். ஆனால் கொஞ்சம் இழுத்துட்டாங்க, அவ்வளோதான் மேட்டர். ஸோ கொஞ்சம் இழுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் நார்மலாக காமிச்சிருக்கலாமே. இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அடிச்சு துன்புறுத்தி வருத்தப்பட்டு ஸோ அதை வந்துட்டு அப்படி காமிச்சிருக்கலாம். நார்மலாக வந்துட்டு ஒரு பழங்குடி மக்கள் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அதை வந்துட்டு கொஞ்சம் காமிக்கிற மாதிரி அதே தான் சொல்ல வராங்களே தவிர்த்து இந்த கதையில வந்துட்டு பெருசாக அவங்க ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நார்மலாக ஒரு ஒன்லைன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேஜிஎஃப்ங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பல ஆண்டு மன்னர்கள் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல தங்கத்தை போய் எடுக்க பாக்குறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு மலையில மட்டும் தங்கத்தை எடுக்க முடியல. அதை வந்துட்டு ஒருத்தர் வந்து காவல் காக்குது. அந்த இடத்துல வந்துட்டு யார் தங்கத்தை எடுப்பாங்க, நான் எடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தது வராரு. அவர் எடுத்தாரா இல்லையா, இதுதான் வந்துட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். அந்த இடத்துக்குள்ள போறவங்க யாருமே இவரோட வந்தது கிடையாது. ஆனா போறாங்க, சாவுறாங்க, வராங்க, திரும்ப போறாங்க, சாவுறாங்க, வராங்க. இதை வந்துட்டு கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா ஒரு விக்ரம் சார் வந்துட்டு ஒரு அவரோட ஹேட்டர்ஸே கிடையாது. ஸோ அவரோட ரசிகரா, அவர் போடுற எஃபர்ட்ஸுக்கு வந்துட்டு நான் ஒரு ரசிகரா நான் சொல்றேன். அவரோட அந்த 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 ஒரு கதைக்கு அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்கு அதை அப்படி கிளியர் நெட்டிக்கா ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேஜியா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்துட்டு வேற லெவலில் வந்துருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப எப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலா இருக்காங்க, எந்திரிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரு ஜமீன் வராரு, பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க இவங்கள பார்த்து பயப்படுறாங்க. யாரே ஜமீன் வந்து இவங்களை பார்த்து ஒரு பயத்தோட பாக்குறாங்க. அந்த பயம் இவங்களுக்கு இருந்திருந்தா, அந்த விக்ரம் சாருக்கு இருந்திருந்தா கொஞ்சம் அடிபட்டு நொந்து நூலாகி எப்படியா தப்பிச்சிடணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்து திடீர்னு ஒரு எவால்வ் ஆகி ஸோ அது வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு என்னன்னா நம்ம எல்லா படத்தையும் நம்ம நிறைய படத்தை பார்க்கும்போது வந்துட்டு வில்லனோட சைடு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். வில்லனோட சைடு வந்துட்டு கொஞ்சம் இன்டெப்தா இருந்தால் தான் வந்துட்டு அந்த படம் பயங்கரமா இருக்கும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் சொல்லலாம், மார்க் ஆண்டனியா இருக்கலாம், மாநாடா இருக்கலாம், இப்போ சூர்யா சாட்டர்டே வரப்போகுது. ஸோ அந்த படம் அண்ட் வந்துட்டு மெர்சல்ல சூர்யா. ஸோ சூர்யா சாரே சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வில்லன் அந்த இடத்துல பயங்கரமா இருந்தார் அப்படின்னா வந்துட்டு அந்த படத்தோட லெவல் ஆஃப் பீக் வந்துட்டு வேற எங்கேயோ போயிடும். இதுல வந்துட்டு வில்லன் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர், ஆனா அது வில்லன் கிடையாது, ஆனா வில்லன் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வில்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டுறாங்க, ஆனா அவங்களும் வில்லி கிடையாது, சொந்தக்காரங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், ஆனா எதிர்பார்க்கறது வந்துட்டு நடக்காம வேற ஒன்று நடக்குது. அதை ஒன்று எதிர்பார்க்குறோம், அது எதிர்பார்க்கும் போது அது நடக்காம வேற ஒன்று நடக்குது. சூப்பர் ப்ரெடிக்ஷன் லெவல் இல்லாம வேற ஒன்று நடந்துட்டே இருக்குது. ஆனா என்ன, அது நடக்கும்போது வந்துட்டு அது எதிர்பாராத விதமா வந்துட்டு சுக்குன்னு ஒரு உடையிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அதான் வந்து மைனஸ் ஆகிருந்துங்க. பட் இந்த படத்தை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலையா, யாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலையா, இந்த படத்தை பார்க்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, நெவர். இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும் செய்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த குறைகளெல்லாம் இருக்குது. இந்த குறைய கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அது எக்ஸாம்பிள் ஒன்று சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்துட்டு என்ன நீங்க எதாவது குறை சொல்லலாம், இது வந்து இப்படி குறை சொன்னாதான்ப்பா ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க ஏதாவது நினைச்சிருக்கலாம், கமெண்ட் பண்ணலாம் அப்படி. ஸோ அப்ப நான் சொல்ல வரல. நீங்க இந்தியன் 2 படம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தை எவ்வளவு கழுவி ஊத்துறாங்க. அந்த படத்தோட லாஸ்ட் ஒரு மெசேஜ் வர மாதிரி இந்தியன் 3யோட ட்ரெய்லர் காமிச்சிருந்தாங்க. ஒரு கிளிம்பிஸ் மாதிரி ஒரு ட்ரெய்லர், ஃபுல் கதையை அதில் சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்துட்டு நீங்க பார்க்காத உங்க வீட்டுக்கு வராத போர் இருக்கு. அந்த போர்ல வந்துட்டு அவங்க குழந்தைய உள்ள போடுறது, அந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அப்போ பண்டைய காலத்துல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், தன்னோட மார்பகத்தை மறையக்கூடாது. உண்மையாதான் பெண்கள் வந்துட்டு தன்னோட மார்பகத்தை மறைக்கக்கூடாது, பெண்கள் வந்துட்டு எந்த
ஆடை அணியக்கூடாது, பெண்கள் அடுப்பங்கரையிலே உட்காந்துருக்கணும். ஸோ ஒரு பண்டைய கால இதுல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஜமீல் பார்த்துட்டு சும்மாவே இருப்பாங்க. எனக்கு அந்த விஷயம் மட்டும்தான் குறையா இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ் போட்டதும் அவனுக்கு குறையா இருக்கா அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல காமிக்கிறதானே காமிக்க வராங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ரியாலிஸ்டிக்கா இது நடந்துச்சா, இல்ல பாரஞ்சி சார் வந்துட்டு இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நடத்த வச்சாரா, கற்பனை கதையா, எனக்கு அது தெரியல. பட் ஆனா வந்துட்டு ரியாலிட்டியா காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க இப்படி சரி ஓகே இவங்க எப்படி ட்ரெஸ் போட்டாங்க, போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க அந்த ஜமீன் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து என்னடா நீ இப்படின்ட்டு அவர் கூட அடிச்சு முறுக்கி அந்த விஷயம் காமிச்சிருக்கலாம். ஸோ நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு அதை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரியே நம்மளுக்குள்ள வருத்தம் வந்து நம்மள வந்து சோகத்துல ஆளாக்கி நம்மள வந்து கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கி அந்த படத்தை வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்து பங்கமா எல்லாரையும் போட்டு தாக்குற மாதிரி கொண்டு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். உண்மை சொல்றேன், ஒரு படம் நம்மள சீட் எட்ஜில் உட்கார வைக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த படம் எங்கேயோ போயிடும். ஆனா இந்த படம் பார்க்கும்போது பப்பரப்பான்னு படம் வந்துட்டு சரியா இருக்குது. ஸோ அந்த படத்தை கலாய்க்கல, அந்த படத்தை எடுத்த அந்த ஒரு இதுதான் கலாய்க்கிறேன். ஸோ தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறது கொஞ்சம் வேல்யூ வேணும். அந்த கஷ்டம் வந்துட்டு கரெக்டாக சேரணும் எல்லார்ட்டையும். ஸோ அதுக்காக அந்த கஷ்டத்தை வந்துட்டு கரெக்டாக படுங்க, கஷ்டத்தை வந்து கரெக்டாக செய்யுங்க, இன்னும் பெரிய லெவலுக்கு வாங்க. அண்ட் இந்த ஒரு நான் சொன்னதை வந்துட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காம அதை வந்துட்டு கொஞ்சம் உங்கள் மைண்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் காசு கொடுத்தா நானும் படம் பார்க்குறேன், நீங்களும் காசு கொடுத்தா பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்டு சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்துட்டு யார் மேலே இருக்கிற வன்னும் கிடையாது, எனக்கு படம் பார்த்தது இருக்கிற கோபம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், பாய்.